ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு, ரொம்ப ஒரு தெய்வகடாட்சமான பதிவு. இந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆச்சரியமான ஒரு பதிவு தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு பொருள், அதாவது நம்ம பூஜைக்கு ஏற்ற ஒரு பொருள் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அது வந்து முருகருக்கு ரொம்ப உரித்தான ஒரு பொருள். அது என்னங்கிறத அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்குறவுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகரை எடுத்து வச்சு அழகாக அவருக்கு வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு செவ்வரளி பூவே வந்து அவருக்கு உரித்தான ஒரு மலர் இல்லையா, அதையும் பறித்து அவருக்கு வச்சு விட்டுட்டு, அதே போல் முருகருக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்த வெற்றிலை பறித்து வச்சு அவருக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டு இந்த முருகருக்கே உரித்தான ஒரு பொருளை நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து இது வந்து கிஃப்டாக கிடைச்ச ஒரு பொருள். அவ்வளோ பிடிச்சது எனக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நிறைய பொருள் இதில் வந்து நான் காட்டியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து முருகருக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அந்த பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு வேல் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் வேல் இருந்தாவே எந்த ஒரு வினைகளுமே நம்மளை வந்து தாக்காது, பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளுடைய ஹாலில் வைக்கலாம், நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு முன்னாடி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து மேக்னெட் இருக்கும் பின்னாடி, நம்ம வந்து இதை எங்கே வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம். எப்போதும் நம்ம வீட்டை வந்து வெயில் காத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் டோரில் வந்து அழகாக ஹேங் பண்ணி வைக்கலாம். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சது அப்படின்னா, இது வந்து மப்ளர் நூல் இருக்குது இல்லையா, அதில் செஞ்ச ஒரு மெட்டீரியல் தான் இது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுனாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து இது வந்து கிஃப்டாக வந்த ஒரு பொருள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இன்றைக்கி முருகருக்கு முன்னாடி எடுத்து வச்சு அவருடைய கையிலையே அந்த வேலை அப்படியே வச்சு இதை வந்து என்னோட நாத்தனார் எனக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களுக்கும் அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து லலிஸ் க்ராஜெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு நாளும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள், உங்களுக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாகவே நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து ரொம்ப அலங்காரமாக நம்ம வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கைவினை பொருட்கள் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது. நம்ம பூஜை அறையில் பிளாஸ்டிக் வச்சா தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இது நூல் தான், அதனால் தாராளமாக வைக்கலாம். உங்களுக்கு வேலைலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஃபோன் நம்பரை நான் வந்து கடைசியில் லாஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், கிஃப்ட்டு கொடுக்கலாம், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி சஸ்பென்ஸெல்லாம் அனுப்பிச்சி விடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து சஸ்பென்ஸாக தான் எனக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அப்படி எனக்கு வந்து இந்த 3 பொருள் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் இந்த வேல் தான் எனக்கு இப்போ பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளுடைய பெரிய முருகர்கிட்ட எடுத்து வச்சு அடுத்த டைம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பொருள், இந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே அழகாக செஞ்சு அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சகோதரிகளும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அதே போல் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணால் வந்து நிறைய பேருக்கு அது வந்து தேவைப்படும் இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதே ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா உண்மையாலுமே இன்னும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அலங்காரமான பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுறேன். அப்படி எனக்கே அவ்வளோ ஆச்சரியம், ஒவ்வொரு பொருளையும் பார்க்கல இவ்வளவு க்யூட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து ஒவ்வொரு பொருளாக நான் வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா வேலும் இந்த சூரியகாந்தி பூ மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இந்த வேல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. உண்மையாலுமே நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ நம்ம செடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சன்ஃப்ளவர் வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணி விட்டு சும்மா ஒரு நூலில் கட்டி விட்டால் கூட அப்படியே ஒரிஜினல் பூ பூத்திருக்க மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நான் அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பொருளுமே இப்போ மேக்னெட்டோடு வர்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒட்டி வச்சுக்கிறோம் இல்லையா? அது ஒரு ஞாபகார்த்திக்கு. அதனால் அது மாதிரியெல்லாம் வாங்கி ஒட்டி வச்சுக்கலாம். இப்படி குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருளுமே அவங்களுக்கு இந்த ஜடமாட்டி நம்ம குசி பின்னெல்லாம் குத்துவோம் இல்லையா? அப்படி ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்சிங்காக நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி மேட்சிங்காக நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னோம் அப்படின்னா அழகாக செய்கிறாங்க. நல்ல பர்த்டே கிஃப்டெல்லாம் இப்படி ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விடலாம். ஏன்னா வந்து இப்போல்லாம் இந்த சாக்லேட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் அதெல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி வைக்கும்போது இன்னுமே வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக தெரியும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி மாற்றி யோசித்து செய்யும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டையே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி அந்த வீடு இருந்தது, இப்போ நான் தானே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய வீட்டையே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்க வரணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுவாங்க, அக்கா உங்கள் வீட்டை நாங்கள் பார்க்க வரணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நாம் வந்து மாற்றுதெல்லாம் நினச்சி மாற்றி வைக்கிற ஒரு விஷயங்கள் தான். சும்மா இருக்கிற வீட்டை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறப்போ அது வந்து ரொம்ப அழகாக மற்றவங்களுடைய கண்ணுக்கும் தெரியும், நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு அனுபவம் கிடைக்கும்ல. அது மாதிரி தான் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி நம்ம வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். விலை ரொம்ப கம்மி தான். எனக்கு வந்து ஒவ்வொரு பொருளோட ரேட்டும் எனக்கு வந்து சரியாக தெரியல. அதனால் நீங்கள் வந்து நேரடியாகவே இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க, பேசிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் எவ்வளோலாம் தேவைப்படுதோ அவ்வளோலாம் நீங்கள் வந்து ஆர்டர் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை செஞ்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோலாம் கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வாங்கியிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ஹாலில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் பூஜை அறையில வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கீ செயின். இப்போ குழந்தைங்கள்லாம் பெரிய பெரிய குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொடுக்கலாம் இல்லையா? அதே போல் குட்டீஸுகளுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து உணருவாங்க அந்த விஷயங்களை வந்து. இந்த ஃப்ளவர் பாருங்கள், சன்ஃப்ளவர். இது சும்மா ஒரு சங்குப்பூ செடியில் தான் அப்படியே சும்மா மேலாப்பில் வச்சுருக்குறாங்க. அதுவே வந்து ஒரிஜினல் பூ பூத்திருக்க மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொட்டிலெல்லாம் செடி வைக்கிறோம்ல, அது நல்லா படர்ந்து இப்போ மணி பிளான்ட் செடியெல்லாம் வைக்கிறோம், அதுலேயே அழகாக ஒட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அவகிட்ட இருந்து வாங்கி நானும் நிறைய முன்னாடி நம்மளுடைய அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி அழகாக ஒட்டி வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அதை செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த வீடியோவை நம்ம காட்டுறோம், ஒரு தனியாக எடுத்து காட்டுறதை விட அதை அப்படியே வந்து நல்லா அதை அழகாக்கி நம்ம வீடியோவில் காட்டினோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. கண்டிப்பாக நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் போட்டு நானுமே வாங்கி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அந்த சன்ஃப்ளவர் வந்து அலங்காரம் செஞ்சு அந்த மணி பிளான்ட்டில் அலங்காரம் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதுவும் இந்த எல்லோ கலரில் பூ வந்து நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போதுமே வீட்டுக்கு முன்னாடி நல்ல மங்களகரமான மஞ்சள் நிற பூக்கள் வந்து வைங்க அப்படின்னு. இப்போ நான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வீட்டுக்கு கொடுக்கும். நம்மளுடைய மனநிலைமையே வந்து நல்லா மாற்றிடுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டமாக ஒரு மாதிரி சோர்ந்து போகிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு கோபமாக வந்தால் கூட அந்த மஞ்சள் நிற பூ வந்து அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்குமாமா. இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டதான். பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க, இந்த
ஆன்மீகத்தில் உள்ளவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதை நான் ஏற்கனவே பதிவாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். வாங்கிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வேணுமோ வாங்கிக்கோங்க. ரிட்டன் கிஃப்டாக கொடுங்க. ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதே போல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதோட நேம் வந்து இப்போ நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே